இது லவங்கம் ஸ்டிச்சு, எல்லோ கலர் த்ரெட்டு. இதில் வந்து இப்படி ரவுண்டாக நம்ம போட்டுக்கிட்டு ஒரு சமைக்கி வச்சு ஒயிட் கலர் சமைக்கி வச்சு நம்ம வந்து போட போகிறோம். அவ்வளோதான். நூல் வந்து இவ்வளோ எடுத்தாச்சு, எடுத்தாச்சு. இதில் வந்து எத்தனை நூல் இருக்குன்னா 12 நூல் இருக்குது. 3 எடுத்து 6 மடித்து 12 கோத்துருக்கோம். இப்போ வந்து லவங்கம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். 2 சுற்று சுற்றினோம்னா கொஞ்சம் வந்து லாக் வந்து ஸ்ட்ராங்காக விழும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறாங்க. நம்ம வந்து 2 சுற்றி சுற்றி போட்டோம்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சத்த கொஞ்சம் பெருசாக இருக்கா, அது லாங்காகவும் இருக்கும். அதான் லவங்கம் ஸ்டிச்சு. ஓகே, அடுத்தது இது வந்து கொஞ்சம் லூஸாக வந்துடுச்சு. அடுத்தது வந்து டைட்டாக வந்துடும். நம்ம வந்து டைட்டாக இழுக்கணும். அப்படி டைட்டாக எடுத்தோம்னா நல்லா டைட்டாக வரும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம லவங்கம் ஸ்டிச் போடுற நம்ம வந்து கம்மியாக த்ரெட் எடுத்துக்கிட்டால் தான் ஈஸியாக இருக்கும். இதே 16 எடுத்துக்கலாம், அதோட கூடையும் எடுத்துக்கலாம். 6 இதுவே நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து சிக்கல் விழுவோம். கீழே வந்து அடிக்கடி பிடிச்சி எடுத்துக்கணும். கீழே வந்து எதுவும் சிக்கி ஆகுதான்னு நம்ம வந்து கீழே வந்து சிக்கு விடாமல் நம்ம பார்த்துக்கணும். இது ஃபுல்லாக போட்டு முடித்தோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈஸி தான். ஆரி ஒர்க்கில் இது வந்து லவங்கம் ஸ்டிச்சிங்கிறது ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம சில்க் த்ரெட்டில் கூட நம்ம கற்றுக்க வேண்டியல, மிஷின் த்ரெட் எடுத்து நம்ம வந்து இதை கற்றுக்கலாம். சில்க் த்ரெட்டு வந்து காஸ்ட்லி அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா கற்றுக்கிறது ஃபஸ்ட்டு மிஷின் த்ரெட் எடுத்துக்க வேண்டியது. நம்ம லீஃப் வந்து முன்ன இருக்கிறதுனால நான் வந்து இந்த இடத்துல கரெக்டாக ஃப்ளவர் வந்து ரவுண்ட் ஷேப்பில் வராது. எல்லா ஃப்ளவரும் அப்படி தான் போட்டிருக்கேன், கூட குறைச்சி அப்படி தான் போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதாவது லீஃப் மேலே ஏறி வர மாதிரி போட்டிருக்கேன். ஸ்லீவாக முடித்தாச்சு. அதாவது ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் இதெல்லாம் வந்து எல்லா ஒர்க்கும் முடித்ததுக்கு ஒரு தான் நம்ம போடுவோம். ஏன்னா சிக்கு விழுவோம் அப்படிங்கிறதுனால. இந்த ஸ்லீவாக ஒர்க் முடித்தாச்சு, அவ்வளோதான். ஃப்ளவர் போட்டுட்டு முடிச்சிட வேண்டியதான். நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் பூ வந்து நல்லா வரும். இதுவெல்லாம் ஃபாஸ்ட்டு போடுறியா? இதுவரை பேசுகிறேன், நான் பேசினாலும் வந்து எனக்கு தெரியாது. இது வந்து தப்பாயிடுச்சு, அதனால் ஒன்றும் இல்லை. இப்படியே பிரிச்சுக்க வேண்டியதான். இப்படி எடுத்து நூலை அழகாக எடுத்துட வேண்டியது. இப்படி எடுத்துட வேண்டியது. சமைக்கிய அழகாக எடுத்து மறுபடியும் நம்ம ஸ்டிச்சு போட்டோம்னா கரெக்டாக வரும். சிக்கல் விழுவும் தான், நம்ம வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துலேயும் சிக்கல் விழுவும். இப்படி எடுத்துக்கிட்டோம்னா அழகாக வந்துடும். இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது சிமிக்கி, அவ்வளோதான். அதனால தான் இப்போ எடுத்துட்டோம்ல. இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஸ்டிச்சு பண்ணுறோம் ஒழுங்காக. சிக்கல் விழும்போது அழகாக நூல் எடுத்து நம்ம பிரித்து எடுத்துடணும். உடனே சிக்கல் விழுந்தாலும் பரவாயில்ல, மறுபடியும் குத்தி எடுத்தோம்னா ஃப்ளவர் வந்து வீணாக போயிடும். ஏன் அப்படி விழுது?
அவ்வளோ மாறி போயிடுச்சு. இப்போ ஒன்று மேலே இந்த நீட்டிக்கிட்டு இருக்க ஒரு நூல் அப்படியே கீழே ஒன்று பார்த்து எடுத்துடணும். எடுத்துட்டோம்னா கரெக்டாக வந்துடும். ஃப்ளவர் அப்படியே கம்ப்ளீட் ஆகும்போது அவ்வளோதான். அவ்வளோதான். இடையில கேப் இருக்கா, எங்கே கேப் இருக்கோ நம்ம பார்த்து புதுசாக மறுபடியும் வேணுமா ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை இதோட விட்டாலும் நல்லா தான் இருக்கும். சென்டராக ஒரு மணி போட்டு வச்சுக்க வேண்டியது, அவ்வளோதான். இதை நான் காமிக்கிறேன். ஸ்டிச்சு போட்டோம்ல, கொஞ்சம் நெருக்க போட்டால் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் நெருக்க போடுவோம். நெருக்க போட்டால் நல்லாயிருக்கும். அதே இது வந்து பிங்க் கலர் ப்ளவுஸு, எல்லோ கலர் ஆட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் எல்லோ கலர் போட்டிருக்கு. பக்கத்தில் ப்ளூ கலர்லாம் போட்டிருக்கேன். 2 சுற்று சுற்றணும். அப்போ தான் நூல் வந்து நமக்கு பிரியாமல் வரும். இதுக்கப்புறம் கட் பண்ணிக்கிறேன். க்ளூ எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டோன் வந்து ஒயிட் ஸ்டோனு, அதாவது ரெயின்போ ஒயிட் ஸ்டோன் தான் இருக்கிறது. கொஞ்சோண்டு அப்படியே க்ளூ வந்து இதில் கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டோம்னா ஓகேவா. இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளோதான். ஃப்ளவர் வந்து ஓகே, ஃப்ளவர் ஓகே ஆகிடுச்சு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு டிசைன் ஃப்ளவர். இது